நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கட் ஒர்க் டிசைன் தான் இது. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச் கேப்பில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஒட்டிக்கலாம். இதில் நம்ம லோட் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம் அண்டு செயின் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் கட் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன். இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க இந்த இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இடையில கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வேறு போட்டுட்டு இருந்ததுனால இதை போட முடியல. ஸோ டேட்டா போடுறதுக்கு ரொம்ப சாரி. நான் இன்றைக்கி இது எப்படி போடணும் அப்படிங்கிற மெத்தடு மட்டும் நான் இதில் போட்டு காமிக்கிறேன். நான் ஜரி த்ரெட்டில் தான் லோட் ஸ்டிச் இதில் கொடுத்துக்கிறேன். இந்த நம்ம 3 பைப்பிங் த்ரெட்டுக்குமே ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு கலர் இதில் ஒரே ஒரு சில்க் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு இந்த டிசைனை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களுடைய சாரீக்கு மேட்சிங்காக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு சென்டரில் நம்ம ஒரு லீஃப் பேட்டர்ன் போடுவோம். அதுக்கும் நீங்கள் சாரீக்கு மேட்சிங்காக இருக்க கலர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் ஜரி த்ரெட்டில் கொடுத்தா இது நீட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு பேஸ் மட்டும் இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய க்ரியேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் லோட் ஸ்டிச்சு இந்த பைப்பிங் த்ரெட்டு 3 பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, 3த்துக்குமே நான் போட்டுக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம், நம்மளே ஒரு vlog சேனல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் vlogல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் vlog எடுக்கிறேன். ஸோ ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் அதில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனல்லையும் நம்ம வீடியோஸ் எந்த மாதிரி போடலாம், உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இப்போ நான் 3 இதுக்குமே நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நான் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு 3 டைம்ஸ் நான் ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ஜரி த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடில் இருக்கும். அண்டு சில்க் த்ரெட் போடுறது இன்னொரு சைடு, அதாவது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 3 டைம்ஸ் நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிறேன். எண்டு நாட் எப்படி போடணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம அதை எண்ட் நாட் ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டுட்டு அதில் ஒன்று கிளியராக அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு எண்ட் நாட்டுக்கு போடுறேன். நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம சேனல்லே ஆல்ரெடி அது 2 தடவை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எண்டு நாட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ட் நாட் வீடியோவே நிறையா வந்துடும். அதனால ஏதாச்சும் ஒரு வீடியோவோட கம்பைன் பண்ணி போடலான்னு நான் யோசிச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதுக்கும் மட்டும் நான் இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் இது பண்ணி ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்டு இப்போது இந்த 3த்துக்குமே 2 சைடுமே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் டபுள் லைன் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரு லைனே போதும். ஏன்னா நம்ம இதில் ஃபுல்லாகவே கோல்டு கலர் தான் இருக்குது. இதை நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்.
இப்போ செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செயின் ஸ்டிச் தான் இதுக்கு வந்து போட போகிறோம். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் சாட்டின் ஸ்டிச்சு கூட போடலாம். அவுட்டரில் வந்து 2 டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ப்ளூ கலர் சாட்டின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அது இன்னும் கூட அழகாக சூப்பராக இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். இது வந்து வேறு எந்த ஸ்டிச்சஸும் தெரியல அப்படிங்கிறப்போ இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியும், எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே தெரியும், இல்லை நான் நல்லாவே போடுவேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸ் வந்து இதில் போடணும்னு விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை வந்து இது நடுவில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக அந்த வி ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன். நம்மளுக்கு 2 ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம வந்து இந்த டிசைனை வந்து போட்டுடலாம். இந்த லீஃப் எப்படி போடுறோமோ அதே மாதிரியே ஃபுல்லாக எல்லா லீஃபும் நீங்கள் போட்டுட்டு பேக் சைடை வந்து திருப்பிட்டு க்ளூ அப்ளை பண்ணி எப்பவும் போல் நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணோன்னா செயின் ஸ்டிச் போட்டு கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிட்டு பின் பக்கம் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணுவோம். ஸோ அதே தான் நான் இந்த இடத்துலையும் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே நீங்கள் மீதி இருக்கக்கூடிய லீஃபையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின் பக்கமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த த்ரெட்டெல்லாம் க்ராஸில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஊதுபத்தி வச்சோ இல்லை கொசுபத்தி வச்சோ வந்து நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கட் பண்ணுறதுக்கு ஊதுபத்தி அண்டு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசுபத்தி வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த சாம்பல் வர வர நீங்கள் ஊதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த நெருப்பு வந்து டைரெக்டாக கிளாத்தில் படும் அண்ட் உங்களோட கிளாத் வந்து கருப்பாகாமல் இருக்கும். நான் வந்து ஃபேன் போட்டுட்டு இதை பண்ணதுனால எனக்கு அந்த சாம்பல் பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு இருந்துச்சு அண்டு கிளாத்து வந்து கருப்பாயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேன் போட்டுக்காதீங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். கட் ஒர்க் பண்ணுறதுலையே இதுதான் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ண வேண்டியது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது ஃபேன் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த சாம்பல் வராத மாதிரி ஊதிக்கிட்டே நம்ம வந்து அதை கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும். அண்டு இன்னொரு விஷயம், நம்ம இந்த செயின் ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன 2 டிப்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேன் ஓடிச்சு அப்படின்னா சாம்பல் உடனே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் அதை வந்து சாம்பலை ஊதிக்கிட்டே இது பண்ண முடியாது. அப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஊதிட்டே பண்ணும்போது அந்த சாம்பல் தூள் வந்து பறக்குது பார்த்திங்களா, அது வந்து பக்கத்தில் ஃபேப்ரிக் மேலே விழுகும்போது அது ஓட்டையாயிரும். ஸோ கவனமாக பண்ணுங்கள். இதுதான் அந்த பிக்சர் அந்த சிஸ்டர் அனுப்புனது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.